ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் கேர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இருக்கிற பெரிய ஹேர் ப்ராப்ளமில் ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த டேண்ட்ரஃப். ஸோ இந்த டேண்ட்ரஃபை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஜென்ஸ் ஆஸ் வெல் அஸ் லேடிஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 100% நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் நான் சொல்ல போகிறேன். இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு லைவ் ப்ரூஃபும் நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே ஓடிட்டுருக்கு. கிவ் அவேல நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் வின் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். டேண்ட்ரஃப் ஏன் வருது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் போகிறோம், நான் பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆகிறேன், என்னோடய ஹேர் வந்து பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆகுது, ஸோ அதனால் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வருது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதோட ஃபுல் 100% அது ட்ரூ கிடையாது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள், அப்போ கூட உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா உங்களோட ஸ்கேல்ப்பை பொறுத்து தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வருமா வராதான்றது சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று சுத்தமாக எண்ணெய் வைக்காத ஆளுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா உங்களோட நேச்சுரல் ஆயில் வந்து உங்களோட ஸ்கேல்ப்பில் குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னா ட்ரைனஸ் அதிகமாகும். ட்ரைனஸ் அதிகமாச்சுனாலே நமக்கு அந்த ஃப்ளேக்கீஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து என்னென்னா ஓவர் ஆயில் வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம்னாலும் அப்போவும் நமக்கு வந்து டேண்ட்ரஃபோட ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் இந்த 2 ப்ராப்ளமால தான் மெயினாக வந்து டேண்ட்ரஃப் வரும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ வெளியே போகும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை ஏதாவது லேடிஸாக இருந்தால் ஸ்கார்ஃப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உள்ளே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது சுத்தமாக எண்ணெய் வைக்காமையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எண்ணெயே வந்து ஓவராக வச்சுட்டு நம்ம வந்து அதனால அழுக்கு வந்து சேர்ந்ததுனாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து டேண்ட்ரஃப்கான காசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேண்ட்ரஃபால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேரோட ரூட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் நிறைய ஹேர் லாஸ் வந்து ரூட்லேருந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா லைக் சொரியாசிஸ் மாதிரி ஒரு மாதிரி பம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஓவர் டேண்ட்ரஃப் வரும்போது சொரியாசிஸ் மாதிரி ஆகிடும். இது இந்த அளவுக்கு நீங்கள் விடாமல் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இந்த ரெமெடியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு தேவையான முக்கியமான 2 பொருள் என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா லெமன். இது 2 தான். லெமனோட ஜூஸ், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இந்த 2 பொருளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெமெடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கேல்ப்பில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. இப்போ நான் இப்படி கோதி விடும் போதே அந்தளவுக்கு வந்து அப்படியே கொட்டுது. உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியாதுக்காக தான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் நம்ம ஸ்கேல்ப்பில் எப்படி ஃப்ளேக்கியாக வருதுன்னு. லைட்டாக அப்படி சுரண்டி விட்டாலே அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது தான் வந்து நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் பண்ணி காமிக்க போது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதே வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்துட்டு சரியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிச்சிடுறேன். ஹேர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ளேக்கினஸ் இருக்குது. அதை நான் காமிக்கிறதுக்காக இந்த லைட்டிங்ஸில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வாரி விட்ட உடனே அந்த ஹேர்லலாம் எந்த அளவுக்கு அப்படியே பொடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் சைடில் அதான் நான் வந்து கோதி விடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதை ஆப்போசிட் சைடில் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. இந்த லைட்டிங்கில் என்னால் கிளியராக உங்களுக்கு காமிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனால் நிறையா இருந்தது, ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே இருந்தது. பட் ஓவராக விடலை. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எப்போவுமே பண்ணிவிடுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஜென்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க, அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 நம்ம ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா
லெமனோட ஜூஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து ஸ்கேல்பில் அப்ளை படுற மாதிரி அப்ளை பண்ணணும். முடியில் படக்கூடாது, ஸ்கேல்பில் தான் மெயினாக வந்து படணும். ஸோ இந்த லெமனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. லெமன் வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு கேப்பும் விட்டுறாதீங்க. எங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு தெரியுதோ அங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து நீங்கள் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெறும் லெமன் போட்டோன்னா என்ன ஆகும்னா, லெமனில் சிட்ரிக் இருக்கிறனால நமக்கு ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைனஸ்னால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ அதனால தான் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸே இருக்காது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ஷைனிங்கோட நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து எல்லா சைடு எங்கெல்லாம் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் நல்லா தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா ஸ்கேல்பில் ஒரு இடம் கூட விடாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லேடிஸாக இருந்ததுன்னா ஒரு 2 பாகமாக வந்து பிரிச்சுட்டு ஒவ்வொரு சைட்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே கையில் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேருக்கும் நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 to 10 minutes இந்த ஹேர் மசாஜிங் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து நல்லா அந்த சிட்ரிக் ஆசிட் படும்போது நமக்கு டக்குன்னு வந்து அது ஈஸியாக இலகி வரும். அப்போ நமக்கு வாஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுத்து விட்டுருங்க. 5 minutes மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஊற வச்சுட்டு ஒரு 1 hour to half an hour ஊற வச்சிடணும். ஊற வச்சினதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது நமக்கு ஹேருன்னு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம ஷாம்பூ யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து ஷாம்பூ ஆர் ஷேக்கா எது இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேரும் வந்து அந்தளவுக்கு ட்ரையாகவே தெரியல ஹேர் வாஷ் பண்ணும்போது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த ஸ்கேல்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேக்கியே இல்லவே இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு வாரி கூட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாரும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி பொடி பொடியாக அப்படியே அங்கங்கே விழுந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே தெரியலை. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். இந்த லைட்டிங்ஸில் என்னால் ரொம்ப காமிக்க முடியல, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சது வந்து நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீப்பில் வந்து லைட்டாக இப்படி சொரண்டி விட்டாலே நகத்தில் சொன்னாலே அப்படி வந்தது. இப்போ நான் சீப்லேயே சொரண்டுறேன், ஒன்றுமே வரல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஸ்கேல்ப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா 100% ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது உங்களுக்கு லைவ் ப்ரூஃபே நான் வந்து காமிச்சிட்டேன். இந்த ரெமடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இதனால் உங்களுக்கு உங்கள் ஹேர் ஒயிட் ஆகும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்ல ரெமெடி. நீங்கள் நார்மலாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பம்ப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு அந்த சிட்ரிக் ஆசிட் படுறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரிச்சல் லைட்டாக வரும். அதாவது புண்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஸ்கேல்பில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் புண்கள் வந்து நல்லா ஆறிடும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ thanks for watching.